படம் பேர் பரணி. நெப்போலியன் சார் தான் ஹீரோ. அதுல அந்த ஹீரோயினுக்கு மாப்பிள்ளை கேரக்டருக்காக என்ன கூட்டிட்டு போனாங்க, வர சொல்லியிருந்தாங்க. கல்யாணத்துல அவங்களுக்கு தாலி கட்டுற மாதிரி ஷார்ட்டு. ஃபர்ஸ்ட் நாள் போனேன், வேறு ஷார்ட்ஸில் எடுத்திருந்தாங்க. அப்புறம் செகண்ட் டே பார்த்தா எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் அங்கே தாலி கட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நான் அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒரு தனியார் வங்கியோடைய கிரெடிட் கார்டு கலெக்ஷன் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2 வாரம் அவுட்டோர் சொன்னோடனே ஆஃபீஸில் வந்து லீவ் கட்டு தரல. இதர் குட் ஜாப் ஆர் குட் ஷூட்டிங் அப்படின்னாங்க. ஓகே அது குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போயிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு அட்மாஸ்பியர் கேரக்டர் அப்படின்னு. ஃபைட் வந்து அந்த பதட்டத்தில் அந்த அவசரத்தில் என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து நிற்கிறதுக்குள்ளே எட்டி ஒரிஜினலாக ஒரு அடி வச்சாரு. பட்டு உண்மையிலே ஒரு 20 அடி போய் தள்ளி போயிருந்தேன். டாக்டர் எனக்காக ராகவா லான்ஸ் மாஸ்டர், கோவை ஸ்டெல்லா மேடம் எல்லாம் ஷூட்டிங்கில் வெயிட்டிங் சார். சாயந்தரம் வரைக்கும் தாங்குற மாதிரி ஏதாவது மாத்திரை கொடுங்க. போயிட்டு வந்து நான் அட்மிட் ஆகிக்கிறேன். அவர் என் ஒய்ஃப் என்ன பார்த்தாரு, ஒய்ஃப் பார்த்தாரு. இவருக்கு இன்னும் சீரியஸ்னஸை புரியலங்க, ரொம்ப சீரியஸாக இருக்குது, மூச்சை விட முடியல, பேச முடியல, உடனே அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். 7-8 படங்கள் விஜய் சாரோட பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸ்க்ரீன்ல இதுக்கப்புறம் வரமாட்டார் அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கு. நிச்சயமா எனக்கும் அந்த ஒரு இது இருக்கு. ஆனால் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஓகே நானும் அவரோட நடிச்சிருக்கேன், சொல்லிப்பேன் இல்லையா, ஒரு சிஎம்மோட நானும் நடிச்சிருக்கேன். அஜித் சார் என்ன கேட்பீங்க? எப்படி ஒரு அவ்வளோ பொறுமையாக இருக்காரு அப்படின்னு எனக்கு கேட்க தோணும். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி தான் இருக்காரு. அதாவது அவர் நடிக்கிற கேரக்டர்ஸ் வந்து அந்த ஃப்ரேம்லேயே தெரிவார். அவருடைய ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நுணுக்கமான முறையில் இருக்கும். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் சம்பத் ராம் சார் தான் இருக்காரு. அவருடைய இந்த ஜேர்னியை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நான் சொன்ன மாதிரி தான் உங்களையும் வந்து நான் நிறைய இன்டர்வியூஸ்ல யூடியூப் சேனல்ஸை பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் தீஸ் வேர்ட்ஸ். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். என்னென்ன விஷயங்கள்னா, இப்போ அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க படங்களில். சின்ன சின்ன இடங்கள்ல ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முக்கிய கதாபாத்திரங்கள் வரைக்கும் வரதே இந்த ஜேர்னியே ஒரு பெரிய விஷயமா இருக்கு உங்களுக்கு. உங்களுடைய முதல் படம் என்ன? ஆக்சுவலாக நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். முதல் படம் வந்து முதல்வன். முதல்வன். ஆமாம், அதில் தான் வந்து ஷூட்டிங்னு போய் நடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாரு என்னோட நண்பர் விஷால். நான் ஒரு பேஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலாக என் கூட விளையாடின பேஸ்கெட்பால் பிளேயர் விஷால்ன்றவருடைய அப்பா வந்து யாருன்னா, மௌனராகம் படத்தில் கார்த்திக் சாருடைய லவ்வராக வந்து ரேவதி மேடம் இருப்பாங்க. ஞாபகம் இருக்குல்ல? ரேவதி மேடம் வந்து கல்யாணம் பண்ணி போகிற மறுநாள் காலையில் கல்யாணத்துக்காக அந்த வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் வந்து போவார். ஒரு போலீஸ் ஜீப்பில் போலீஸ் வந்து தேடுவாங்க. அப்புறம் இவர் நடந்து ஓடி போவார். அப்போது அந்த போலீஸ் வந்து ஷூட் பண்ணி சாடிப்பாங்க. அவர் வந்து ரயில்வே கோபால்னு சொல்லுவாங்க. அவர் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணவர். ஸோ அந்த ரயில்வே கோபால்ன்றவருடைய பையன் வந்து எனக்கு பேஸ்கெட்பால் டீம்மேட்டு. நிறைய பேரை ஃபாலோ பண்ணிருந்தேன், அவரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவர் ஒரு நாள் அப்போ அவருக்கு வந்து கால்லாம் அடிபட்டு நடக்க முடியாத சூழ்நிலை. ஒரு நாள் வந்து எனக்காக ஆட்டோவில் ஏறி டைரக்டர் கணேஷ்ராஜ், சின்னத்தாய் படத்துடைய டைரக்டர், அதாவது விக்னேஷ் சார் வந்து அறிமுகமான அந்த சின்னத்தாய் படத்தோட டைரக்டர் கணேஷ்ராஜ் சார்கிட்ட என்னை அறிமுகப்படுத்துறதுக்காக வராரு. நானும் அவர் ஆட்டோவில் போகிறோம். கால் நடக்க முடியாமல் மேலே போக முடியல. இவர் என்னை அனுப்புறாரு. சரி போயிட்டு கூப்பிட்டோம்ப்பா அப்படின்னாரு. போயிட்டு கணேஷ்ராஜ் சாரை போய் கூப்பிட்டுட்டு கீழே வந்தேன். அவரும் வந்து இவருக்கு மதிப்பு கொடுத்து கீழே வந்தார். வந்து அவர்கிட்ட சொன்னார், என் பையனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி, சரி சொல்லிட்டு அவரும் தரேன்னு சொல்லிட்டு அவுட்டோர் ஷூட்டிங் 2 நாள் டேட் சொன்னாங்க. ஹீரோயின் வந்து சங்கீதா மேடம் தான் அதில் ஹீரோயின். அவங்க படம் பேர் பரணி. நெப்போலியன் சார் தான் ஹீரோ. அதில் அந்த ஹீரோயினுக்கு மாப்பிள்ளை கேரக்டருக்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க, வர சொல்லியிருந்தாங்க. கல்யாணத்தில் அவங்களுக்கு தாலி கட்டுற மாதிரி ஷார்ட்டு. ஃபர்ஸ்ட் நாள் போனேன், வேறு ஷார்ட்ஸில் எடுத்திருந்தாங்க. அப்புறம் செகண்ட் டே பார்த்தா எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் அங்கே தாலி கட்டிட்டு இருக்காரு. இது எனக்கு சொன்ன சீன்ல அப்படின்னு. ஆமாம், பார்த்தோன்னே நமக்கு இந்த கேட்டு தான் சொன்னாங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே மனசு ரொம்ப என்ன, ஃபஸ்ட்டு ஷூட்டிங் வந்திருக்கோம், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனசு வந்து போய் உட்காந்துருக்கேன். டைரக்டர் வந்து சாரிப்பா, இந்த மாதிரி ப்ரொடியூசர் ரெக்கமெண்டேஷனில் அவரை போட வேண்டிய கட்டாயம் ஆகிடுச்சு, நீ அடுத்து ஏதாவது நல்லா கேட்டுன்னு நானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்படி ஒரு மன வருத்தம்.
முதல்ல நடிக்க போய் இந்த மாதிரி ஏன் நடிக்க முடியாமல் போச்சு அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் அது. ஸோ அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி அப்புறம் ஒரு சீரியலில் தான் எனக்கு முதல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. எத்தனை மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு சீரியலில் கேமரா முன்னாடி நின்று நடித்தது அதுதான். பாலசுந்தரம் சொல்லிட்டு டைரக்டர், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சிவகுமார் சார் தான் கதையின் நாயகன். அவர் தூர்தர்ஷனில் டெலிகாஸ்ட் வச்சிருப்போம். ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டு நடித்தேன். டைலாக் பேசி நடித்தது அதில் தான். பட் படம் அப்படின்னு பார்த்தா முதல்வர். ஓகே, முதலுக்கு முன்னாடி இப்படி ஒரு கதை இருக்கு. ஆமாம். முதல் சம்பளம் ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? ஆக்சுவலாக அந்த சீரியலில் நான் நடித்ததுக்கு, அந்த சீரியலும் வந்து என்னோட பேஸ்கெட்பால் பிளேயர் தான், டீம்மேட் தான் ஒருத்தர், ஆந்திரபதின்னு சொல்லுவோம் நாங்களாம். பட் அவரோட பேர் வந்து டி.ஏ. ரவி. அவரோட ஆர்டிஸ்ட், டிவிஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு, படங்கள் சிலதான் பண்ணியிருக்காரு. அவரோட ரெக்கமெண்டேஷனில் தான், அவர் சிபாரிசு பண்ணி தான் 7 சேனல் கம்யூனிகேஷன்ஸ் அவங்க தான் ப்ரொடியூசர். அதுக்கு பஞ்சுன்னு ஒரு மேனேஜர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி இவருக்கு எதாவது கொடுங்க சொல்லி அப்படி தான் எனக்கு அதில் வாய்ப்பு கிடைச்சது. அது சம்பளம் வந்து செக்கு போட்டு கொடுத்தாங்க. முதல்ல நான் வந்து சம்பளம் வாங்குனது 200 ரூபாய்க்கு செக்கு, 7 சேனல் கம்யூனிகேஷன். ஸோ உண்மையில் அதெல்லாம் மறக்கவே முடியாது. இந்த நேரத்தில் அந்த பஞ்சு சாருக்கு பெரிய நன்றி சொல்லுவேன். ஏன்னா அந்த மேனேஜர் பஞ்சு சார்கிட்ட தான் அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல சம்பளம் வாங்குறது 500 ரூபாய் ஒரு நாளைக்கு. இதில் நம்ம முதல்வன் படத்தில். பட் அது பெரிய படம். அப்போ நான் நினச்சிட்டேன், சரி ஆக்சுவலாக நான் அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒரு தனியார் வங்கியோடைய கிரெடிட் கார்டு கலெக்ஷன் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2 வாரம் அவுட்டோர் சொன்னோடனே ஆஃபீஸில் வந்து லீக் எடுத்து தரல. இதர் கொடுத்த ஜாப் அவர் கொடுத்த ஷூட்டிங் அப்படின்னாங்க. ஓகே, அது கொடுத்த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போயிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு அட்மாஸ்பியர் கேரக்டர் அப்படின்னு. வேலையை விட்டுட்டோமே. ஆமாம், அதுக்கப்புறம் தான் ரொம்ப நொந்து நூலாக போயினா அது வேலையை விட்டுட்டோமே. சரி ஓகே பரவாயில்ல, டெய்லி 500 ரூபா, ஒரு நாளைக்கு 500 ரூபா, 2 வாரம் 14 நாள் 7000 ரூபா வரும் நம்பிக்கை. ஓகே சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது அது வந்து பெரிய படம், அதனால தான் அந்த சம்பளம் அங்கே. இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணது சூழல் இருக்கும். நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு ரொம்ப பாதித்த ஒரு ரிஜெக்ஷன்னா என்னவாங்க? ஆக்சுவலாக வந்த வாய்ப்பை வந்து நான் தவற விட்டது நிறைய இருக்கு. சிட்டிசன் படத்தோடைய நிறைய அப்போ சின்ன சின்ன அங்கங்கே போய் அட்டன் பண்ணுவோம் இல்லையா, அப்படி அதுலேயும் செலெக்ஷன் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு சிட்டிசன் கம்பெனிக்கு போகிறோம். சரவணசுப்ரதா பார்த்தாரு. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் பாண்டிச்சேரி ரவி அவர் செலக்ட் பண்ணி வச்சாச்சு. இன்னொரு கேரக்டருக்கு நானும் குமரேஷ் அப்படின்ற ஒரு நடிகர் 2 பேரும் செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இதுலேருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணோம். அப்போது சரவணசுப்ரதா சார் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு சரி சம்பத் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமரேஷ் கிட்ட போயிட்டு, சாரி குமரேஷ், நம்ம இந்த படத்துலேயே வேறு ஏதாவது இருந்தால் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அப்புறம் என்கிட்ட சரி சம்பத் நீங்கள் கார் ஓட்டுவீங்களே அப்படின்னாரு. சார் கார் ஓட்ட தெரியாது சார், ஆனால் புல்லட் ஓடுது சார் அப்படின்னாரு. இல்லைப்பா இந்த படத்தில் கார் ஓட்டுற சீன்லாம் நிறைய இருக்குது. ஏய் இந்த பையனை கூப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு அஸ்டன்ட் ஓடினார். அவன் போய் பைக் ஸ்டார்ட் பண்ணுறதுல அவனை கூப்பிட்டு வந்தாங்க. வந்தோடனே அவர்கிட்ட சார் வந்து உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு. அவர் நான் லாரியே ஓட்டுவேன் சார் அப்படின்னு. உடனே அடுத்து என்கிட்ட கை கொடுத்தாரு. சம்பத் சாரி சம்பத். இப்படி அந்த வாய்ப்பு வந்து நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அந்த சின்ன வயசு அஜித் சாருக்கு கூட 2 பேர் தான் இருப்பாங்க, த்ரூ அவுட் த ஃபிலிம் இருப்பாங்க. எனக்கு என்ன பண்ணாரு, மீனவர் குப்பத்தில் ஒரு அஜித் சார் இருப்பார் இல்லையா, மீனா மேடமுடைய பேர். ஸோ அந்த குப்பத்தில் ஒரு ஆளாக ஒரு 15-20 பேரோட கேங்காக என்னை போட்டாங்க. பட் இது 2 பேருனால அதை விட கொஞ்சம் கூடுதலாக நல்லா ரெஜிஸ்டர் இருக்கும், ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்திருக்கும், நல்லா ரெஜிஸ்டர் இருக்கும். பட் அது வந்து அதுலேயும் ரெஜிஸ்டர் ஆச்சு. பட் ஸ்டில் நிறைய கேங் இருந்ததுனால அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகலை. பட் இதுக்கிடையில் வந்து இதை வந்து ட்ராப் பண்ணி அந்த சிட்டிசன் படத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டாங்க. ஏதோ ப்ராப்ளத்தினால இதை வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணல, கொஞ்சம் தள்ளி போட்ட அந்த கேப்பில் வந்து தீனாங்கிற படத்தை வந்து அஜித் சார் ஒத்துக்கிட்டு அதை பண்ண போயிட்டாரு. அதுதான் ஏஆர் முருகதாஸ் சாருடைய ஃபஸ்ட்டு படம். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது இங்கே விட்டது இங்கே கிடைச்சிது. இங்கே ஃபஸ்ட்டு டே 1 வந்து ஏஆர் முருகதாஸ் சார் வந்து ரைட் ஹேண்டில், அஜித் சாரோடைய ரைட் ஹேண்ட் வந்து மகனை சங்கரனை, லெஃப்ட் ஹேண்ட் வந்து நீங்கள் படம் ஃபுல்லாக இதை மெயின்டைன் பண்ணிங்க, மற்றவங்களாம் அப்படியே பின்னாடி இருப்பாங்க, இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொல்லி அந்த படம் தான் என்னை முதல்ல மக்கள் மத்தியில் என்னை கொண்டு போய் சேர்த்தது அந்த படம். ஆமாம், ஏன்னா இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான்றது மக்களுக்கு அறிய வச்சது அந்த படம் தான். இது விட்டது அங்கே வந்து எனக்கு கிடைச்சது.
ஆனா சண்டை காட்சிகள் வரப்ப நிறைய உயிரை பணைய வச்சுலாம் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நிறைய ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எனக்கு ரொம்ப அதாவது லைஃப் ரிஸ்க்காக அமைஞ்ச ஒரு விஷயம் வந்து படம் வந்து கார்டன் அப்படின்ற திரைப்படம். நம்ம பிரபு சாலமன் சாருடைய இயக்கத்தில் நம்ம பாகுபலி வில்லன் ராணா டகுபதி சார் வந்து ஹீரோவாக பண்ணார். அதில் ஒரு நெகட்டிவ் ஷேட் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஒரு கேரக்டர் பண்ணார். ஸோ ஹீரோ வந்து என்கிட்ட ஏதோ இதுக்காக ஃபேவருக்காக வருவார். பட் நான் வந்து அவரை அலக்கழிப்பேன். அப்படி ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு சீனு, அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு. மொத்தம் 7 days அந்த சீன் ஃபைட்லாம் போச்சு. 4th day வந்து ஹீரோ வரத்துக்கு முன்னாடி பொதுவாகவே ஃபைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ரிகர்சல் பார்ப்பாங்க. ஸோ என் கேரக்டர் நானே ரிகர்சல் பார்த்தேன். ஹீரோ கேரக்டர் ஃபைட்டர் ரிகர்சல் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஹீரோ வரதுக்காக. ஹீரோ வந்தோடனே மாஸ்டர் சொன்னார் பண்ணி காமிப்பான்னாரு. உடனே எப்பவுமே ஹீரோக்கு பண்ணி காமிக்கும்போது ஃபைட்டர் தான் பண்ணி காமிப்பாங்க. அந்த ஃபைட்டர் என்ன பண்ணார், அண்ணே நீங்களே வந்துருங்கண்ணே, உங்களுக்கு ரிகர்சல் ஒரு வாட்டி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நானும் நம்ம எப்பவுமே ஃபைட்டு சொன்னால் ஃபைட்டு மாஸ்டர் சொன்னாலும் ஃபைட்டர் சொன்னாலும் டக்குன்னு போய் செஞ்சுடுவோம். அப்போ நான் ஹார்னஸ்லாம் கட்டியிருந்தேன், ஷார்ட் ரெடி அவர் அச்சா பறக்கிறதுக்காக. அந்த ஃபைட் வந்து அந்த பதட்டத்தில் அந்த அவசரத்தில் என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து நிற்கிறதுக்குள்ளே எட்டி ஒரிஜினலாக ஒரு அடி அடித்தார். பட்டு உண்மையிலே ஒரு 20 அடி போய் தள்ளி விழுந்தேன். விழுந்து எப்பவுமே நம்ம அடிப்பட்டாவே நம்ம வந்து காமிச்சிக்க மாட்டோம். ஏன்னா ஒரு சண்டை காட்சியில் வந்து அடிப்பட்டாமல் அடிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப கவலைப்பட்டோமோ இல்லாட்டி ஐயோ அப்படின்னு சொன்னோம்னாவே மாஸ்டர் வந்து அடுத்து நம்மளை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம் யோசிப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து அடிப்பட்டா கூட படாத மாதிரியே அப்படி இருப்போம். அன்றைக்கி அதே மாதிரி தான் இருக்க முயற்சி பண்ணால், ஆனால் எனக்கு மீறி ஏதோ நடக்குன்னு தெரியுது. பண்ணுறேன், மூச்சு வாங்குது, அப்படி டோட்டலாக அப்படியே பிளாங்க் ஆகுது, இருட்டாகுது. எனக்கு ஏதோ சம்திங் ஹேப்பனிங் சொல்லிட்டு நான் நினச்சிட்டு சார் பேச வரல, மூச்சு வாங்குது, கைட்டுங்க என்னால் மூச்சு வைக்க முடியல சொல்லிட்டு நான் சைகிலே சொல்கிறேன். என்ன சின்னாச்சுன்றாங்க, எல்லாம் கைட்டுறாங்க, எல்லாம் ஒன்றா அப்படியே மூச்சு அப்படி போகுது. அப்புறம் டாக்டர்ஸ் அங்கே பாம்பேயில் தான் ஷூட் நடந்தது. அங்கே வந்து எப்போவுமே ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்கும், டாக்டர் ரெடியாக இருப்பாங்க. சண்டை காட்சி நடக்குதுன்னாவே இருப்பாங்க. டாக்டர் வந்தார், பார்த்தாரு, இல்லை தனியாக விடுங்க, எல்லோரும் வெளியே போங்க சொல்லிட்டு தனியாக உட்கார வச்சு ஃபேன் காற்றுலாம் போட்டு இது பண்ணாங்க. அமைதியாக எதையும் யோசிக்காமல் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக உட்காருங்க அப்படின்னாரு. நானும் சைலண்ட்டாக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். எனக்கு டைரக்டரு, ஃபைட் மாஸ்டர் எல்லோரும் வெயிட் பண்ணுறது பார்க்குறேன். நமக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா சோலோ ஃபைட்டு, ஒரு குரூப் ஃபைட்னா நான் இல்லாத போது வேறு ஆளை வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours எல்லாம் வெயிட்டிங்கு. எனக்கு என்னென்னா அது நல்ல வாய்ப்பு. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அற்புதமான கேரக்டர் கொடுத்துருந்தாரு பிரபு சாலமன் சார். மைண்டில் ஓடுது, இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு வேளை நம்ம இல்லைன்னா பெரிய கம்பெனி ஒரு 4 நாள் ஷூட் ரீஷூட்டாக பண்ணி நான் வேற ஆளை வச்சு அப்படின்னு நினைக்கலாம். அப்படின்ற ஒரு பயம் வந்து சரி பரவாயில்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூலானவுடனே நானே போய் மாஸ்டர் பண்ணுறேன் மாஸ்டர், இது மூச்சு வாங்குது இருந்தாலும் போய் சொல்கிறேன், ஓகேவா பண்ணலாமா, இல்லை மாஸ்டர் பண்ணலாம் மாஸ்டர். 7 days அந்த மூச்சு வாங்குறதோடவே ஒரு 2 மூமெண்ட் பண்ணுவேன், மூச்சு வாங்குவோம் அப்படின்னு. டாக்டர்லாம் இடையில அவங்க எதுவும் சொல்ல, சரி அவங்க பண்ண சொன்னோன்னா அவங்கள விட்டாங்க. 7 days முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சீன் முடிச்சுட்டு 11th day தான் சென்னை வரேன். சென்னை வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுறேன், உடனே மூச்சு வாங்க, தண்ணி குளிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுனோடனே இது ஏதோ பண்ணுதுடான்னு சொல்லிட்டு நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு, விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறேன். அப்போ அன்றைக்கி வந்து காலையில் காந்தாரா Part 3 உடைய ஷூட்டிங் போய் ஆகணும். அதுதான் குளிச்சு ரெடியாக வரேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், என் ஃபோன் வந்து சகலகிட்ட இருந்தது. மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு, நான் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. அவர் கேட்டுட்டு விஜய் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டார். நான் டாக்டர்கிட்ட உள்ளே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் டாக்டர் பார்க்கறதுக்காக. அவர் 10 மணி தான் வந்தார் டாக்டர். பார்த்துட்டு அப்படியே இருக்கேன், நீங்கள் முதல்ல போயிட்டு ஸ்ட்ரெச்சரில் உட்கார வச்சு இவரை போய் எல்லா ஸ்கேனையும் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு. எல்லா ஸ்கேனையும் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நாங்கள் போனது இருமல் சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட. எனக்கு இருமல் நினச்சிட்டே போகிறேன். ஆமாம், அதனால் இருமல் தான் ஏதோ வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்குன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான டாக்டர் தான் போகிறேன். அவர் பார்த்துட்டு இல்லை இது வந்து இருமல் சம்மந்தப்பட்டது இல்லை, நீங்கள் வந்து உடனே ஐசியூவில் அட்மிட் பண்ணுங்கள், ஹார்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் அப்பவும் வந்து அவர்கிட்ட டாக்டர் எனக்காக ராகவா லான்ஸ் மாஸ்டர்
வாய்ஸ் தரல மேடம், எல்லாம் ஷூட்டிங்கில் வெயிட்டிங் சார், சாயந்தரம் வரைக்கும் தாங்குற மாதிரி ஏதாவது மாத்திரை கொடுங்க, சாயங்காலம் வரைக்கும் தாங்க. போயிட்டு வந்து நான் அட்மிட் ஆகிக்கிறேன். அவர் என் ஒய்ஃப் என்னை பார்த்தாரு, ஒய்ஃப் பார்த்தாரு, இவருக்கு இன்னும் சீரியஸ்னஸை புரியலங்க, ரொம்ப சீரியஸாக இருக்குது, மூச்சே விட முடியல, பேச முடியல, உடனே அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். நான் அப்படியே வெளியே வந்துட்டு வெளியே வந்து அந்த மேனேஜர் வந்துட்டார். உயிர் முக்கியமா ஷூட்டிங் முக்கியமா? காந்தாரா 3 படத்தோட மேனேஜர் வந்துட்டார், பாலமுருகன் சொல்லிட்டு. அவர் வந்து இல்லை சார் ஓகேவா, இல்லை வேறு நாள் வச்சுக்கலாமா அப்படின்னு. இல்லை சார் இதோடவே நான் ஃபைட்டே பண்ணிட்டு வந்துட்டேன், இது சீன் தானே சார், வரேன் சார் சொல்லிட்டு அந்த இதோடவே நல்லா ஏறி விட உட்கார முடியல. ஸ்ட்ரெச்சர்லேயே தான் போய் அந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரெச்சர்லேயே போய் காரில் ஏறி உட்காரேன். உட்காந்து என் கார் அங்கே இருக்குது, கம்பெனி காரில் ஏறி போகிறோம், 1.5 மணி நேரம் ஜேர்னி, ஈஸியாரில் ஷூட்டிங்கு. அங்கே போன உடனே ராகவாஸ் மாஸ்டர், கோவை சலாமன் எல்லோரும் என்ன சம்பாத் என்ன ஆச்சு, போன ஷெட்யூலும் நல்லா தானே இருந்தீங்க. இல்லை சார் அப்படி சார் எப்படி சொன்ன, இல்லை இல்லை ஒன்றும் பேச வேணாம், ஒரு 2 மணி நேரத்தில் உங்களை அனுப்பிச்சிடறேன் சொல்லிட்டு கடையான்னு வந்து மேக்கப் போடுறதுக்கு லேட் ஆகும். அந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் அந்த மேக்கப்பு போட்டு. ஒரு 1/2 ஹவரில் ஷூட் முடிச்சுட்டு அமிச்சாங்க. நேராக விஜய் ஹாஸ்பிட்டலில் போய் 7 மணிக்கு போய், இங்கே 4 மணிக்கு விட்டாங்க, 7 மணிக்கு விஜய் ஹாஸ்பிட்டலு, நேராக ஐசியூ தான். உள்ளே போனவுடனே எல்லாம் டெஸ்ட் எடுக்கிறாங்க. மிட்-நைட் 2 o'clock கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாம் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தா ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் இடையில் பிளட் கிளாட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து அந்த ப்ரீத்திங் இஷ்யூஸ் சொல்லிட்டு அப்பவும் அந்த 3 நாள் ஐசியூவில் இருந்து அதுக்கப்புறம் நார்மல் வார்டுக்கு வந்த பிறகு டாக்டர் சொல்கிறார், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இதெல்லாம் அடிப்பட்ட ஒன்று போயிருக்கோம், யார் செஞ்ச புண்ணியமாக நீங்கள் இருக்கீங்க, எவ்வளோ இதுவாக இருந்தோம் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூவில் வந்து ஜாயின் பண்ணாமல் நீங்கள் போய் ஷூட்டிங்கும் ஒரு அட்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கண்டிச்சார். ஸோ அந்தளவுக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்காக அமைஞ்சது அந்த ஒரு சண்டை காட்சி. ஸோ அது இப்போ வரைக்கும் அதை நினச்சாவே அப்போ எனக்கு பயமே வரல. ஆக்சுவலாக எனக்கு ஃபுல்லாகவே வந்து நடிக்கணும் இந்த ஷூட். ஏன்னா கேரக்டர் வந்து அவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பாகுபலி வில்லன், ராணா டகுபதி ஹீரோ, 3 லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி. பட் தமிழ் தெலுங்கு மட்டும் நான் பண்ணுறேன். அருமையான சீன் வேறு பண்ணிட்டேன். அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி சீன் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பிரபு சலாமன் சார் என்னை நம்பி அவ்வளோ போய் கேட்டு கொடுத்துருக்காரு. நம்ம பாதியில் விட்டோம்னா அவருக்கும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நமக்கும் வந்து ஒரு லைஃப் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் எப்பவுமே இருக்கும். அதனால் எப்படியாவது பண்ணிடணும் மட்டும்தான் அந்த வழியாக எனக்கு அது ஒரு நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வர வச்சது. அது இல்லை ஒன்றாவது அது மூச்சு வாங்க கூட என்னை நானே வந்து இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நம்ம நல்லா இருக்கும் அது சொல்லிகிட்டே இருந்தேன் நான். அதுதான் வந்து என்ன முழுசாக நடிக்க வச்சுட்டு அப்புறம் போய் ஐசியூவில் போய் அட்மிட் ஆகிடுச்சு. எப்படி சார் இந்த மாதிரி அதுவும் ஆக்சுவலி உங்க சிச்சுவேஷன் தானே ஃபேமிலியில் என்ன எப்படி இருந்திருப்பாங்க அந்த டைம் கிட்ட? இல்லை என் ஒய்ஃபும் ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. ஆக்சுவலாக இல்லாட்டி அவங்க இல்லைன்னா அந்த நேரத்தில் வேறு யாருக்கா இருந்தாங்கன்னா இல்லை விட்டுருக்க மாட்டாங்க. சரி so many challenges. ஓகே, இன்னொன்று கேட்கணும்னு நினச்சது வந்து தொடர்ந்து ஒரு 7-8 படங்கள் விஜய் சாரோட பண்ணியிருக்கீங்க இல்லையா? அண்ட் அவரோட பாண்டிங் புலி வந்து 7வது படம் எனக்கு, அதான் லாஸ்ட்டாக அவரோட பண்ணது புலி. அந்த பாண்டிங் எப்படிப்பட்டது சார்? இல்லை ஆக்சுவலாக நான் பொதுவாகவே எந்த ஹீரோ இருந்தாலும் நடிக்கும்போது என்ன பேசுகிறோமோ அதுதான். அதுக்கப்புறம் பர்சனலாக போய் அங்கங்கே பார்க்குறதுன்றது நான் பொதுவாக எந்த ஹீரோட்டும் மாதிரி இல்லை. ஆனால் அஜித் சார் கூட நான் 11 படம் பண்ணியிருக்கேன். அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஷூட்டிங் இல்லைனாலும் போய் பார்ப்பேன். அதேமாதிரி சரக்குமார் சார்ட்டையும் அப்படி தான். அவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவரையும் ஷூட்டிங் இல்லாத டைம்லையும் எனக்கு ஷூட்டிங் இல்லை அப்படின்னா கூட அவரை போய் பார்க்குறது உண்டு. விஜய் சரி அது மாதிரி 2 மணி பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஆனால் பார்த்தோன்னா வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க அந்த ஒரு புன்முனோட கேட்பாரு. ஆனால் அது அந்த கேட்குற அளவுக்கு வர்றதுக்கு எனக்கு 7 படம் ஆச்சு. ஃபஸ்ட்டு 6 படம் பண்ணும்போது எனக்கு அவருக்கும் அவர் என்னை ஞாபகம் இருக்கா கூட தெரியல எனக்கு. 7வது படம் தான் புலி. ஏன்னா மற்ற படங்கள்லாம் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வருவான், அதோட முடிஞ்சிடும். ப்ளஸ் அவரோட பேசுறதுக்கோ இதுக்கோ அது அந்த வாய்ப்பு இல்லை. அவரு பொறுத்த வரைக்கும் அவருக்கு பயங்கரம் அப்சர்விங் பவர். அவருக்கு இப்போ ஒரு ஹீரோ ஃபைட் பண்ணுறாங்கன்னா ஹீரோவோட பொசிஷன் ஒருத்தர் பண்ணி காமிப்பாங்கல்ல, அவங்க ஒரு வாட்டி பண்ணி காமிச்சாவே ஒரு பாப்பாரு பார்த்து அப்படியே கரெக்டாக டான்ஸுக்குமே இப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். கரெக்டாக பண்ணிடுவார். ஒரு வாட்டி தான் பார்ப்பாரு, அடுத்து அதே மூமெண்ட்டில் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டு டேக், அவ்வளோதான். பர்ஃபெக்டாக பண்ணுவார். ஸோ அந்தளவுக்கு அதை பண்ணுவார். அந்த 7வது படத்தில் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அப்போ
அவர் இன்ட்ரோடக்ஷன் ஷாட் எடுத்தாங்க ஆந்திராவில் கோனே ஃபால்ஸ் கிட்ட. அப்போ எடுத்துகிட்டு டைரக்டர் எல்லோரும் மானிட்டர் போய் பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு அவங்கவுங்க அப்படி கிளம்புறாங்க. அன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நானும் அவர் மட்டும்தான் ஆர்டிஸ்ட். 2 நாள் தான் ஷூட் அது. 2 பேருக்கு மட்டும் தான் ஆர்டிஸ்ட். அப்போ முடிஞ்ச உடனே நானும் இப்படி திரும்பினேன். வாங்க நான் உட்காரேன் நான் ஃபஸ்ட் டைம். அப்போ தான் அவர் என்கிட்ட பேசலாம். ஏன்னா நான் போய் ஒருத்தரை போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எப்பவுமே. ஹீரோக்களுக்கு 1000 வேலை இருக்கும். நம்ம போய் சும்மா போய் பேசக்கூடாதுக்காக நான் வந்து கிட்டப்போ நடிக்கும்போது பேசுகிறத அதோட நான் ஒதுக்கி போயிடுவேன். அவர் கூப்பிட்டு சொன்னேன், இல்லை பரவாயில்ல சொன்னேன். இல்லை இல்லை அஸ்டண்ட்டை கூப்பிட்டு இப்போ சேர் போட்டு பாடினார். அப்போ தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, வீட்டில் எத்தனை, கல்யாணம் ஆயிடுச்சா, பசங்க எத்தனை, அதெல்லாம் கேட்டார். கேட்டு எனக்கு அதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல எனக்கும். அப்புறம் சார் உங்களோட 7வது படம் இது, உங்களோட ஒரு ஸ்டில் ஒன்று எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாண்ணா, இந்த கெட்டப்பில் வேணாம், ஏன்னா அந்த கெட்டப் வந்து ரிவீல் ஆகுறதுக்காக ஈவினிங் பேக்கப் பண்ணோன்னே எடுத்துக்கலாம் நான். அப்புறம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சது. அவர் 5 மணிக்கெலாம் பேக்கப் பண்ண அவர் எப்பவுமே ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுடுவாங்க. போயிட்டு அப்புறம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் சரி இன்றைக்கி அவள் தான் பொழுது, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. மறுநாள் அதே மாதிரி தான் ஷார்ட் போயிட்டு இருந்தது. அவர் 5 மணிக்கெலாம் முடிச்சு கிளம்பிட்டார். அவ்வளோதான் பொழுது, இதோட அடுத்த படத்தில் தான் பார்க்கணும் அப்படின்னு நான் விட்டுன்னு நினச்சேன். 10 நிமிஷம் அவரோட அசிஸ்டன்ட் வர்றார். ஆனால் சார் கூப்பிட்றாரு உங்களை. நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி இதுதான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஷார்ட் போயிட்டு இருந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கழிச்சு தான் போகிறேன். எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கார். கேரளாலேருந்து வந்தார். வந்து ஸ்டில்லு கொடுத்துட்டு அப்படியே கார் ஏறி அப்படி போனேன். ஸோ நான் தான் நினைக்கிறது உண்டு, ஸ்டார்ஸ்லாம் வந்து அவங்களுடைய நடிப்பினால் மட்டுமே பெரிய ஸ்டார் ஆகுது. அவங்களோட பர்சனல் கேரக்டராலையும் சேர்ந்து தான் வந்து ஒரு ஸ்டார் வந்து பெரிய ஸ்டாராக, ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆகிறாங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா எனக்காக ஒரு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கடந்து போயிருக்கலாம். அதுதான். ஓகே. நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து அதில் வந்து ஒரு ஸ்க்ரீனில் இதுக்கப்புறம் வரமாட்டார் அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கு. இல்லை நிச்சயமாக எனக்கும் அந்த ஒரு இது இருக்குது. சரி ஆக்சுவலாக புலிக்கு அப்புறமா ஒவ்வொரு படமும் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் கிடைக்கல. பட் இனிமேல் அது நடிக்க மாட்டேன் போது நடாது. ஆனால் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஓகே நானும் அவரோட நடிச்சிருக்கேன். நான் சொல்லிப்பேன் இல்லையா, ஒரு சிஎம்மோட நானும் நடிச்சிருக்கேன்னு. இதுக்கு முன்னாடி இந்த சிஎம் கூட ஐ மீன் டெபுட்டி சிஎம் கூட நான் நடிச்சிருக்கேன், நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் கூட. ஸோ இப்போ சிஎம் கூட நம்ம நடிச்சிருக்கோம் அப்படின்ற போது நமக்கு ஒரு சின்ன ஒரு ஓகே. இப்போல்லாம் அதிகமாக எல்லாம் சட்டசபை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்கு? எனக்கு கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொன்னோன்னே இவருக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு நான் நினச்சது உண்டு. ஏன்னா எப்பவுமே சைலண்டாக இருப்பார், எப்பவுமே அமைதியாக இருப்பார். அதாவது நடிக்கும்போது அவரோட பேசும்போது சொல்கிற டைலாக் கூட நமக்கு சரியாக கேட்காது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவார். ஆனால் டப்பிங்கில் எழுத்துவார். படமாக பார்த்தா அப்படி இருக்கும், என்னடா இவர் தான் இப்படி பேசுகிறாரான்னு தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமாக டப்பிங்கில் ஏற்றுவார். ஸோ எனக்கு இவர் எப்படி செட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் த வெரி ஃபஸ்ட் டைம் அவர் ஒரு பப்ளிக் மேடையில் பேசுனதை கேட்டோன்னே ஓகே நம்ம நினச்சது வேறு, இவரோட இது வேறு அப்படின்னு நினச்சேன். அப்போது ஓகே ஃபைன், இவர் வந்துடுவார், நல்லா வருவார். ஆனால் இவ்வளோ தூரம் வருவான்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டேன், நானும் எதிர்பார்க்கல. பட் வருவார், நல்லா வருவார்னு மட்டும் தோணுச்சு. சார் இப்போ ஒரு செக்மெண்ட் என்னென்னா, நான் சில ஆக்டர்ஸ் சொல்லுவேன், அவங்க கிட்ட நீங்கள் பார்த்து என்ன கேள்வி கேட்பீங்க உங்க கூட ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஆங்கராக மாற போகிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அர்ஜுன் சார், அவர்கிட்ட என்ன கேள்வி டஃப்பாக கேட்கணும்? என்னோட முதல் ஹீரோ, முதல் படத்தோட ஹீரோ. அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவர் எப்படி அந்த பாடியை மெயின்டைன் பண்ணுறாருன்ற ரகசியத்தை வந்து, ஆமாம், ஏன்னா எப்படியும் 60+ மேலே இருக்கும் அவருக்கு. இப்போது வந்து அந்த ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. எனக்கு அவர்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் சரத்குமார் சார்லாம் அவங்ககிட்டலாம் ஒரு சரத்குமார் சார் ஒரு 7 படம், இவரோட ஒரு 7 படம் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அப்போ எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி இப்போ இருக்காங்க. நானும் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்னு. அந்த ரகசியம் என்னங்கிறது நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்து விஜய் சார். யாருமே கேட்காத கேள்வி. இல்லை எனக்கு எப்படி சார் நடிக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்க, ஆனால் திரையில் பார்க்கும்போது எல்லாரையும் மிரட்டுற மாதிரி வாய்ஸை ஏற்றி நடிக்கிறீங்க, அந்த கேள்வி தான் கேட்கணும் பார்க்குறேன்.
ஓகே, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கொண்டு ஆமாம், வரீங்க? அது 4 செவத்துக்குள்ளே இருக்கிற அந்த டப்பிங் ஸ்டுடியோவில் அவ்வளோ சூப்பராக ஒரு மேஜிக் நடக்குது. மேஜிக் ஓகே, நடக்குது. அஜித் சார் என்ன கேட்பீங்க? எப்படி ஒரு அவ்வளோ பொறுமையாக இருக்காரு அப்படின்னு எனக்கு கேட்க தோணும். ஓகே. ஏன்னா எங்கே போனாலும் ஃபேன்ஸ் ஆகட்டும் யார் இது பண்ணாலும் அவங்களே பொறுமையாக ஆன்சர் பண்ணி இல்ல இப்பெல்லாம் கொஞ்சம் கோவப்பட இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. கோபப்பட ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஆனால் இந்த வீடியோலாம் எடுக்கிறப்ப அந்த கை கட்டி மறைக்கிறப்பலாம் ஒரு மாதிரி இல்லை, நான் இருந்த காலகட்டத்தில் இப்போ நான் ஏதோ ஒரு 100 பேரில் ஒரு 4 பேராக என்னை பார்த்தா நடிகன்னு தெரியும் இல்லையா? ஆனால் நான் தீனா பண்ணும்போது அஜித் சார் 100 பேர்னா 100 பேருக்கும் தெரியல. அந்த சமயத்தில் கூட நான் வந்து பல முறை என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுன்னு அஜித் சார் கூட நடிக்கணும்னு தோணுவாங்க. அவரோட ஃபோட்டோ எடுக்கணும், கூட்டு போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் பல பேரை கூட்டு போயிட்டு அவரோட நிற்க வச்சு ஸ்டில் எடுக்க வச்சுருக்கேன். எல்லாருக்குமே இப்போ பொறுமையாக ஃபோட்டோஸ் போஸ்ட் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பொறுமை இப்போது என்கிட்ட இருக்கான்னு பார்த்தா கூட என்கிட்ட இல்லை. அவ்வளோ பொறுமையாக அப்போவே இருந்திருக்காரு பாருங்க அப்படின்னு. அதுதான் நான் சொல்றேன். அஜித் சாரோட அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப எப்படி இருந்தது? சில நேரம் எல்லாமே ஏஜ் ஃபேக்டர் இருக்குல்ல. ஏஜாவாக அந்த இது வரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு. அந்த பொறுமைன்றது கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிகினிங்ஸ் அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து எத்தனை பேரை கூண்டு போய் எடுத்தாலும் எடுப்பார், எந்த ஒரு இது இல்லாமல். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம போய் கிட்ட நெருங்கவே முடியல. ஏன்னா தீனா, அதுக்கப்புறம் சிட்டிசன், ரெட்டு, இப்படி எல்லாம் மாஸ் ஃபிலிமாக பண்ணி 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 இப்போ அவர் எங்கேயோ பில்லெல்லாம் பண்ணி வேற ரேஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ஃபேன்ஸு, நிறைய இன்னும் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். அப்போ இது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஓகே. பட் அந்த காலகட்டத்தில் பயங்கர பொறுமையாக வந்து எல்லாம் பண்ண, அந்த பொறுமையை வந்து எப்படின்றது கேட்கணும். எப்படி எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுது? ரஜினி சார் என்ன கேட்பீங்க? அந்த ஸ்டைலு இயற்கையாகவே வந்ததா, இல்லாட்டி நீங்கள் வாண்டடாக பண்ணுறீங்களா, இல்லாட்டி பண்ணி பண்ணி பழகுனதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வருதான்னு ஒரு கேள்வி. ஓகே, அடுத்து கமல் சார். கமல் சார் வந்து எப்பவுமே ஷார்ப்பாக இருப்பார். ஒரு ஷார்ட்டில் 10 பேர் இருந்தால் கூட ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணால் கூட கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா நானே வந்து வசூல் எம்எஸ்ல மாட்டியிருக்கேன். அது எப்படி அவ்வளோ, அதாவது ஷூட்டிங்னா வேறு எந்த சிந்தனையும் இருக்காது அவர் முகத்தில். ஃபுல்லாக வந்து அந்த ஷார்ட்டு எப்படி ஃபோக்கஸ்டாக, வேறு எதை பற்றியும் இருக்காது. அது எப்படி அவ்வளோ ஃபோக்கஸ்டாக பண்ண முடியுதுன்னு. நீங்கள் எப்படி சார் மாட்டினீங்க? ஆக்சுவலாக நீங்கள் வசூல் எம்எஸ் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த வயசான காக்கா ராதாகிருஷ்ணன் சார் அவர் பேர். அவர் கேரம் போர்டு ஆடுவார், இதுதான் சீனு. கமல் சார் ஆடுவார், நாங்களாம் சுற்றி வேடிக்கை பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் வந்து அதை இருந்த 7 பேரும், பிரபு சார், கருணா சார், நாங்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு அட்டகாசம் பண்ணணும். ஏதோ ஒரு டீஸ் பண்ணுற மாதிரியோ ஒரு ஜாலியாக ஒருத்தர் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், காக்கா ராதாகிருஷ்ணன் சாருடைய தலையில் அப்படி பண்ணிட்டேன். தலையை இப்படி பண்ணிட்டேன். டச் பண்ணல, பட் இருந்தாலும் அப்படி பண்ணிட்டேன். இப்படி பார்த்தோன்னே புரிஞ்சுது, அதுதான் அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய நடிகர், வயசு வேறு அதிகம், ப்ளஸ் பெரிய ஆர்டிஸ்ட் அவர். அவரை போய் இப்படி பண்ணலாமா, அந்த ஒரு அர்த்தத்தில் அவர் பார்த்தோன்னு நான் புரிஞ்சுட்டு சார் சீக்கிரமாக இன்னும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும், மக்களோட அன்பு இன்னும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார், அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. பொறுமையாக கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ சார்.